Friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான prawn thokku எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் and easy. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான prawn thokku எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ prawn வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த prawn கூட வந்து அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க, கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து மேரினேட் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில். அப்படி இல்லைன்னா ஒரு 1 hour வந்து நீங்கள் நல்லா வெளியே வச்சு மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் மேரினேட் பண்ணுற டைம் வந்து நமக்கு மசாலா சால்ட் எல்லாமே வந்து ப்ரானில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து நல்லா மேரினேட் பண்ணி இதை வந்து அப்புறமா குக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரானை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அதில் வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் அடுத்த சைடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததும் அதை வந்து ஆயிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்து ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அப்புறமா அதில் ஒரு 1/2 வெங்காயம் சாப் பண்ணி அதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1.5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்தே சேருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரான்லேயும் சால்ட் ஆட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி. என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.